தான் ஒருபோதும் கலகம் செய்ய மாட்டேன் என்று ராஜாவிடம் சத்தியம் செய்ய இளவரசர் கத்தியால் தனது விரலையே வெட்டிக் கொண்டார். போர்க்களத்தில் மன்னர் பலத்த காயமடைந்திருப்பது தெரியவந்தது. அவர் அரியணைக்கு ஒரு புதிய வாரிசை தேர்ந்தெடுக்க வேண்டியிருந்தது. ஆனால் அவருக்கு 2 மகன்கள் இருந்தனர். இளவரசன் போரில் வீரம் மிக்கவனாக இருந்தான். ஆனாலும் அவருக்கு ஒரு கடுமையான கோபம் இருந்தது. இளவரசன் தனது செயல்களிலும் இசையிலும் நிலையாகவும் விவேகமாகவும் இருந்தான். மேலும் அவன் புத்திசாலித்தனமான உத்திகள் மூலம் எதிரியின் தளபதியை கைப்பற்றியிருந்தான். எனவே ராஜா அரியணையை இளவரசருக்கு மாற்ற எண்ணினார். ஆனால் இளவரசர் இந்த முடிவை ஏற்றுக்கொண்டு உள்நாட்டு போரை தொடங்க மாட்டார் என்று அவர் கவலைப்பட்டார். இதனால் ராஜா இளவரசருக்கு ஒரு சோதனையை ஏற்பாடு செய்தார். அரசர் இளவரசரிடம் அவரிலும் அவரது சகோதரிலும் யார் அரியணை ஏறுவதற்கு மிகவும் பொருத்தமானவர் என்று கேட்டார். இளவரசர் தனது சகோதரர் தான் மிகவும் பொருத்தமானவர் என்று கூறினார். ஆனால் மன்னர் தனது மகன் சத்தியம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார். தன் தந்தை தன்னை நம்ப மாட்டார் என்று இளவரசன் எதிர்பார்க்கவில்லை. ராஜா இளவரசர் தனது சத்தியத்தை நிரூபிக்க ஏதாவது ஒன்றை விட்டுச் செல்லுமாறு கோரினார். இளவரசனுக்கு தன் தந்தையின் அர்த்தம் புரிந்தது. மேஜை மீதிருந்த கத்தியை எடுத்தான். கத்தியால் தனது விரலையை வெட்டிக் கொண்டாள். அவன் தன் சகோதரனை எப்போதாவது காட்டிக் கொடுத்தால் அவன் என்றென்றும் சபிக்கப்படுவான் என்று சபதம் செய்தான். அரசர் ரத்தத்தில் எழுதப்பட்ட சத்தியத்தை பார்த்தார். அவர் உடனடியாக இளவரசரின் பக்கமாக சென்று அவரை ஆறுதல் படுத்தினார். மன்னர் இளவரசரை இசைக்கு சிகிச்சை பெற அழைத்துச் செல்லுமாறு அரச மருத்துவரிடம் உத்தரவிட்டார். இளவரசர் சென்ற பிறகு ஒரு பெரிய படை வீரர்கள் குழு வெளியே வந்தது. இளவரசர் இப்போது அரியணையை கைப்பற்ற ஆசைப்பட்டிருந்தால் அவர் இங்கேயே இறந்து விடுவார். பின்னர் மன்னர் இளைய இளவரசரை வரவழைத்தார். ராஜா அவனிடம் இளவரசனின் துண்டிக்கப்பட்ட விரலையும் சத்திய சுருளையும் கொடுத்தார். இளைய இளவரசர் தானும் தனது மூத்த சகோதரனும் மிகவும் நெருக்கமாக இருந்ததாக கூறினார். மூத்த இசை சகோதரரை அப்படி ஒரு சத்தியம் செய்ய கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. அதிகாரம் மக்களை வழிதவறச் செய்யும் என்று மன்னர் கூறினார். பல சகோதரர்கள் அரியணைக்காக ஒருவரை ஒருவர் கொன்றனர். இளைய இளவரசர் ராஜ்யம் முன்பு நீண்ட கால உள்நாட்டு கலவரத்தை சந்தித்திருப்பதை அறிந்திருந்தார். அதனால்தான் மன்னர் அத்தகைய முறையை நாடினார். அவர் ராஜ்யத்தை இன்னும் பலப்படுத்துவதாக சபதம் செய்தார்.